டெக்குலகம் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய காணொளியில் நாங்கள் பார்வையிட இருப்பது கூகுள் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள புதிய கூகுள் டிரான்ஸ்லேட் பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். கூகுள் டிரான்ஸ்லேட் புதிய மொழிகளுக்கு ஆதரவளிக்கின்றது. இன்றைய மொழிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கின்றது. கூகுள் டிரான்ஸ்லேட் விரைவில் 110 புதிய மொழிகளை புரிந்து மொழிபெயர்க்கும் திறன் பெறும் என்று கூகுள் ஒரு வலைப்பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய சேர்க்கையில் மிகவும் பிரபலமான மொழிகளில் ஒன்று கந்தோனீஸ். இது உலகம் முழுவதும் சுமார் 100 மில்லியன் மக்களால் பேசப்படுகின்றது. கூகுளின் கூற்றுப்படி கந்தோனீஸ் டிரான்ஸ்லேட்டில் மிகவும் கோரப்பட்ட மொழிகளில் ஒன்று. ஆனால் இது எழுத்து முறையிலும் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் மொண்டரின் மொழியுடன் பெரிதும் ஒத்துப்போவதால் மொழி முறைகளுக்கு சவாலாக இருந்தது. புதிய மொழிகளில் 4/4 ஆப்பிரிக்க மொழிகளுக்கு அடங்கும். அதாவது அஹ்பாட், ஸ்வாட்டி, வெண்டா மற்றும் ஒசோலோப். இப்பொழுது சேர்க்கப்பட்ட மொழிகளில் உலகம் முழுவதும் 600 மில்லியன் மக்கள் உள்ளடங்கியுள்ளனர். பல மொழிகளுக்கு நிலையான வடிவம் இல்லை என்பதால் சரியான மாறுபாட்டை தேர்ந்தெடுப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. எனவே ஒவ்வொரு மொழிகளுக்கான மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் மாறுபாடுகளை அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் என கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. முந்தைய நிலையில் கூகுள் டிரான்ஸ்லேட் 133 மொழிகளை ஆதரித்தது. ஆகையால் இன்றைய கூடுதல் மொழிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரட்டிப்பு ஆகும். புதுப்பிப்புகள் வரும் நாட்களில் வெளியிடப்படும். இன்றைய காணொளி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. இன்னும் ஒரு காணொளியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.